ஹலோ நண்பர்களே. ஸோ நாம் இன்றைக்கி வந்துட்டு ரூபிக்ஸ் கியூபோட ரொம்ப பேசிக்கான ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதான் ரூபிக்ஸ் கியூப், எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த இமான் நினச்சி சொல்கிற மாதிரி மேல் வீட்டில் இருக்கலாம், கீழ் வீட்டில் இருக்கலாம், சைடு வீட்டில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். பட் எங்கேயாவது ஒரு டைம் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க. இப்படியாவது இதை ஒரு டைமாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே கண்டிப்பாக இருந்திருக்கும். இது ஷஃபிளாக இருக்கும்போது எனக்குமே இது ஷஃபிளாக இருந்தால் பிடிக்காது. எவ்வளோ ஷஃபிளாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த வேலையை பார்க்குறது. அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசில் கற்றுக்கிட்ட போது ஒரே ஒரு சைடு மட்டும் தான் எனக்கு சால்வ் பண்ண தெரியும். எப்படியோ சுற்றி ஒரு சைடு மட்டும் நான் சால்வ் பண்ணிடுவேன். மீதி 5 சைடு அப்படியே தான் இருக்கும். பட் அந்த ஒரு சைடு சால்வ் பண்ணாலே ஏதோ ஃபுல் கியூபை சால்வ் பண்ண மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் லேட்டரான ஒரு மூவியில் ஒரு சீன் அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஃபுல் கியூப் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ அது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த எல்லா கியூபுமே திரும்ப கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த கியூப் சால்வ் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக ஒரு ஜீனியஸ் அறிவாளியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அது திருப்புறதுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். பட் ரொம்ப பேசிக்காக சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்ஸ் மட்டும் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த கலர்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். க்யூப்பில் 6 சைடு இருக்குது, 6 கலர்ஸ் இருக்குது. ஸோ ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் எப்போவும் ரெட் இருக்கும், எல்லோவுக்கு ஆப்போசிட் எப்போவும் ஒயிட் இருக்கும், க்ரீனுக்கு ஆப்போசிட் எப்போவும் ப்ளூ இருக்கும். ஸோ இந்த க்யூபுக்கு இந்த கலர் தேவையில்லை, பிகாஸ் சென்டர் ஆல்ரெடி இருக்குது. இந்த சென்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சைடுமே நம்ம சால்வ் பண்ணுவோம், மற்ற எல்லா சைடுமே சால்வ் பண்ணுவோம். பட் 2x2ல் 4x4ல் அங்கே சென்டர்ஸ் எதுவுமே இருக்கா. ஸோ அப்போ இந்த கலர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அண்டு இது வந்து 3, இது வந்து 3x3. ஸோ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இப்படி பார்த்தா 3. ஸோ இதான், அதனால தான் இது 3x3, 3 cross cube. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் லேயர், இது வந்து டாப் லேயர், இது வந்து பாட்டம் லேயர், இது 2 சைட் லேயர், இது வந்து பேக் லேயர். அவ்வளோதான். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, டாப், பாட்டம், 2 சைடு இப்படி வச்சுக்கிட்டா இது ஃப்ரண்ட்டு. ஸோ உங்களை ஃபேஸ் பண்ணி எது இருக்குதோ அது வந்து ஃப்ரண்ட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிறது பேக்கு, அதுக்கப்புறம் டாப்பு, பாட்டமு, 2 சைடு, அவ்வளோதான் இது. ஸோ இதை எப்படி டேர்ன் பண்ணலான்னா, எப்படிலாம் டேர்ன் பண்ணலான்னா, இப்போ இது ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லேயரை மட்டும் இப்போ திருப்பணும்னா இப்படி, இது ஃப்ரண்ட் லேயரை திருப்புறது. டாப் லேயர் மட்டும் திருப்பணும், இது டாப் லேயர். லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு திருப்பிங்க. அதே மாதிரி சைட் லேயர்ஸ் வந்து இந்த மாதிரி மேலே கீழே திருப்பிக்கலாம், 2 சைட் லேயர்ஸ். அடுத்து பாட்டம் லேயர். ஸோ இப்படி தான், இந்த மாதிரி தான் வந்துட்டு. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு, இப்போ டேர்ன் பண்ணி காமிச்சேன், ஃப்ரண்ட் லேயர் எப்படி திருப்புறது, அப்புறம் பாட்டம் லேயர் எப்படி திருப்பது, டாப் லேயர் எப்படி திருப்பதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா பார்த்தோன்னா, ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. மொத்தமாக ஒரு 4-5 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ணிடலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இது நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட பாதி ரூபிக்ஸ் கியூப் கிட்ட சால்வ் பண்ணிடலாங்கம்மா. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியான 4 மூவ் தான் இந்த ஃபார்முலாவில். இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப், செகண்ட் வந்து லெஃப்ட், டவுன், ரைட். ஸோ நான் சொன்னேன்ல, நம்ம இங்கே வந்துட்டு டாப்பும் சைட் லேயர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபார்முலாவில். திரும்ப சொல்கிறேன். அப், லெஃப்ட், டவுன், ரைட். ரிப்பீட் பண்ணுறேன். அப், லெஃப்ட், டவுன், ரைட். இது இன்னொரு 3 டைம்ஸ் செஞ்சால் திரும்ப இது எல்லாமே சால்வ் ஆயிரும். செஞ்சிட்றேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். இந்த ஃபார்முலா போதும் இப்போதைக்கு. இந்த ஃபார்முலா ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபார்முலா. நான் ரீல்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 4 மூவ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட பாதி ரூபிக்ஸ் கியூப் கிட்ட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஒயிட்லேருந்து தான் நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.
இந்த 3/3 க்யூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் சிம்பிள் ஸ்டெப்ஸில். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சு சால்வ் பண்ணியிருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.